அனைவருக்கும் வணக்கம். குப்பனம்பட்டி குட்டிநாடார் வகையறா குடும்ப விழா 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நம்ம காமாட்சிபுரம் தரகர் வீடு வாழக்கா ஆஃபீஸில் நடந்தது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுமார் 110 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி போன வருஷமும் நடந்துச்சு, இந்த வருஷமும் நடந்தது. இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் பங்காளிகள் எல்லாருமே குடும்பத்தோடு கலந்துக்குங்க. இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம்னா நம்ம சொந்தங்கள் யார் யார் அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியும். அதனால் எல்லாருமே தவறாமல் கலந்துக்கங்க. நன்றி. கூட்டம் காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தது. முதல்ல செல்வராஜ் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு நாடாரும் பள்ளிக்கூடம், பிறகு கல்யாண மண்டபம் கட்டி வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாமளும் சோர்ந்து போக மாட்டோம். நாமளும் மண்டபம் கட்டுறதற்கு பொருளாதாரம் நிறைய சேர்க்கணும், இன்னும் பொருளாதாரம் பலப்படணும், இன்னும் நிறைய பேர் கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு பேசினாங்க. அடுத்து நாகராஜன் அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி விழா நடத்துவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசினார். அடுத்து ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசும்பொழுது எல்லா கூட்டத்தையும் ஒரே இடத்துல நடத்தாமல் நமது பூர்வீக ஊரான குப்பனம்பட்டிலையும் நடத்தலாம், அதற்கான முயற்சி செய்யலாம் அப்படின்னு பேசினார். அடுத்து விவேகானந்தன் அவர்கள் பேசும்போது நம்ம குட்டிநாடார் பங்காளிகள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், இது ஒரு கலந்துரையாடல் தான், நமக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசி உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு பேசினார். அடுத்து அருண் அவர்கள் பேசும்பொழுது இன்னைக்கு கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, இனி அடுத்தடுத்த கூட்டங்களில் நிறைய பேர் வரணும், இன்னும் சிறப்பாக பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்னு பேசினார். அடுத்து சுகந்தி அவர்கள் பேசும்போது கூட்டம் நடத்தும் தேதி ஃபிக்ஸ் ஆன பிறகு ஒவ்வொருத்தருக்கும் தெரியப்படுத்தணும், வாங்க வாங்கன்னு கம்பல் பண்ணி கூப்பிடணும். வம்பா 2 கூட்டத்துக்கு அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே அடுத்த கூட்டத்துக்கு அவங்களாவே வந்துடுவாங்க. அதனால் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள கூப்பிடணும், வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து முத்துக்குமார் அவர்கள் பேசும் பொழுது இறங்கி வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். நம்ம கூட்டம் பெருசாக இருக்கிறதால ரொம்ப வருஷமாக வரவு செலவு கணக்கை நம்மக்கிட்ட ஒப்படைக்காதவங்க இந்த வருஷம் நம்மக்கிட்ட வரவு செலவு கணக்கை ஒப்படைச்சிருக்காங்க, நாம் பலமாக இருக்கோம் அப்படின்னு பேசினார். அடுத்து குழந்தைகள் டான்ஸ் ஆடினாங்க. Touch the sky, feeling bolder. Going out, going all the way. Going high, yeah, yeah, high, yeah, yeah. Going out, going all the way. Going high, going all the way. Going up, going all the way. Going up, going all the way. Going high. பிறகு விளையாட்டு போட்டி நடந்தது. கூடையில் பால் போடுற விளையாட்டு எல்லாருமே விளாண்டாங்க. ஒரு சிலருக்கு தான் கூடையில் பால் போட முடிஞ்சது. இந்த விளையாட்டு விளையாடும் போது எல்லாருமே குழந்தைகளாக மாறிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. குழந்தைகள் டீ கப் அடுக்கும் விளையாட்டு சூப்பர். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம், அதாவது ஆண்கள் சேலம் அடிக்கணும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதில் செல்வராஜ் அவர்கள் தான் முதல்ல சீக்கிரமாக சேலையை மடிச்சிட்டாங்க. இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுச்சு. அவரோட மனைவிக்கு தான் முதல்ல நாம் நன்றியை சொல்லணும், நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. Todo lo que veo
விளையாட்டு முடிஞ்ச பிறகு மதிய உணவு சாதம், மட்டன் சுக்கா, கோழி கிரேவி, முட்டை, பாயாசம். பிறகு சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பருப்பு, ரசம், பட்டர் பீன்ஸ், பிறகு உருளைக்கிழங்கு, பாயாசம், அப்பளம். சூப்பர். இத்துடன் கூட்டம் இனிதே முடிந்தது.